அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்பிரிக்காவிலிருந்து கார்த்திக். கதையின் தொடர்ச்சி. காலை முகூர்த்தம். குளித்து முடித்து உடுத்திக்கொண்டு அனைவரும் கல்யாண மண்டபத்தில் கூடிவிட்டிருந்தனர். முதல் பந்திக்கே இட்லி காபி சாப்பிட உட்கார்ந்து விட்டனர். மாமா ராமபத்ரன் மூச்சு விட நேரமின்றி எல்லோரையும் கவனிப்பதில் ஓடிக்கொண்டிருந்தார். துருதுருவென்று அலைந்த கார்த்திக்கை கட்டுப்படுத்த இயலாது சகுந்தலா ஒருபுறம் சுவரோரமாக உட்கார்ந்திருந்தாள். வெளிப்பார்வைக்கு அமைதி அடைந்தவள் போல் அவள் தோன்றினாலும் உள்ளே மனதில் திகில். சஞ்சலத்துடன் அவள் கண்கள் கார்த்திக் நகர்ந்த இடமெல்லாம் ஊர்ந்து கொண்டிருந்தன. கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார் காஞ்சன மாலை மனமகிழ. யாரோ ஒரு பெண்மணி பாட நாதஸ்வரம் பின்னால் கூட இசைக்க மாப்பிள்ளையும் பெண்ணும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தனர். அது சமயம் வாயிலில் ஒரு சிறு பரபரப்பு. சம்மந்தி வீட்டவர்களின் பெரிய தலையாக காணப்பட்ட மாப்பிள்ளையின் சித்தப்பா எழுந்து ஓடினார். வாங்கோ, என் பையன் உங்களை ராத்திரி பார்த்ததாகச் சொன்னான். உடனே உங்களை அழைச்சிட்டு வர சொன்னேன். இது நம்ம வீட்டு கல்யாணம்தான். நீங்க வந்து கலந்துக்கிறத பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். நாதஸ்வரத்தையும் மீறி ஓங்கி அடித்தது அவரது உரத்த குரல். வாயிற்படி அருகே வாட்ட சாட்டமாக வந்து நின்ற அந்த விருந்தாளியையே நிமிர்ந்து பார்த்தாள் சகுந்தலா. திடுக்கிட்டு எழுந்து நின்று விட்டாள். உடம்பெல்லாம் சில்லிட்டு விட்ட ஒரு பதற்றம். பட்டு ஜிப்பாவும் வேட்டியுமாக கல்யாண வீட்டு விருந்தினர் கோலத்தில் வந்து நின்ற கோவிந்தராஜனின் கண்கள் கூட்டத்தை துழாவி விட்டு அவள் முகத்தருகே வந்து நிலைத்தன. முதல் நாள் இரவு அவனை சற்று தொலைவில் விளக்கு வெளிச்சத்தில் அசைப்பில் ஒரே கணம்தான் பார்த்தாள் அவள். விடியற்காலை இருளை பிரித்து கொண்டு வரும் புது வெளிச்சத்திலே மிகவும் அருகில் நேருக்கு நேர் இப்போது அவனை பார்த்ததும் அடி வயிற்றில் அடைப்பட்டு கிடந்த உணர்வுகள் எல்லாம் பொங்கி புரண்டு நெஞ்சை அடைத்து கொண்டது போல் மூச்சு திணற, கண்கள் பனிக்க, முகம் சிவக்க, பதறியபடி சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டாள். பிள்ளையின் சித்தப்பாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. அவனது கையை பற்றி இழுத்து வந்தார். இவர்தான் டாக்டர் கோவிந்தராஜன், பெங்களூரில் பிரபலமான பிளாஸ்டிக் சர்ஜன். நான் கூட சொன்னேனே, என் பேத்திக்கு நெருப்பு காயம் பட்டு ரொம்ப விவகாரமா தழும்பு ஏற்பட்ட போது இந்த மகராஜன்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வடு இருந்த இடமே தெரியாமல் குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுத்தார். எங்களை பொறுத்தவரை இவர் திருப்பதி கோவிந்தராஜர் பெருமாளேதான். மனித ரூபத்திலே தெய்வம். அண்ணா வைத்தியநாதனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இந்த திருப்பத்தை எதிர்பார்க்காத வைத்தியநாதன் பேசத் தோன்றாது புன்னகைத்து கை கூப்பினார். அருகில் நின்ற தங்கை பக்கம் திரும்பி கூட பார்க்க அவருக்கு துணிவில்லை. சித்தப்பா அறிமுகத்தை தொடர்ந்தார். ஒரே எட்டில் சகுந்தலா அருகில் அவனுடன் வந்தார். தெரியுமே இவர, நாங்க 2 பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தவங்களாச்சே. அப்படியா? சித்தப்பா வாய் நிறைய மகிழ்வுடன் சிரித்தார். தொலைவில் மற்ற சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த கார்த்திக் ராஜனை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தான். ஹாய் அங்கிள், குட் மார்னிங். குழைந்து கொண்டு ஓடி வந்த குழந்தையை ராஜன் தன்னையும் மீறி பரிவில் வாரி தூக்கி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான். இந்த பொடி பயல கூட உங்களுக்கு தெரியுமா? சித்தப்பா பகபகவென்று சிரித்தார். தெரியும், இவன் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட். முகம் சிவந்து போன ராஜன் மெல்ல முருவளித்து கொண்டு சகுந்தலா பக்கம் திரும்பினான். அவள் வேண்டுமென்றே வேறு திசையை பார்த்து கொண்டு நின்றாள். காபி டிபன் சாப்பிட்டுவிட்டு பின்னால் பேசலாம் வாங்கோ, உபச்சரித்தார் சித்தப்பா. அம்மா, நானும் இந்த அங்கிளோட போய் காபி சாப்பிட்டு விட்டு வரேம்மா, கொஞ்சி கேட்டான் கார்த்திக். அத்தனை பேர் முன்னிலையில் அவளால் மறுக்க முடியவில்லை. தேங்க்யூ கூவிக்கொண்டே ராஜனின் கரத்தை பிடித்து கொண்டு சித்தப்பாவை பின்தொடர்ந்து கார்த்திக் பின்கட்டுக்குள் மறைந்து விட்டான். உயிர் அடங்கி போன ஒரு உணர்வில் உடல் சோர்ந்து போய் அவள் உட்கார்ந்து கொண்டாள். கண்களில் பொங்கிய கண்ணீரை மறைக்க தரையை பார்த்தாள். ஊஞ்சல் முடிந்தது. பெண்ணும் மாப்பிள்ளையும் மனையில் அமர்ந்து கொண்டிருந்தனர். புரோகிதர் ஓதிய மந்திரம் பின்னணி சங்கீதம் போல் தொடர்ந்து ஒலிக்க, மல்லிகை முல்லை சந்தனம் கலந்த கதம்ப மணத்துடன் புகைமண்டலம் வளைய வர, குழந்தைகள் கூக்குரலிட்டு குறுக்கும் நெடுக்கும் ஓட, நடுவே நாதஸ்வரம் இசைக்க அவள் நினைவுகள் எல்லாம் எங்கேயோ ஓடிவிட்டன. அன்று இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கவில்லை. ஆனால் இந்த சம்பிரதாயத்திற்கு அன்று குறைவிருக்கவில்லை. கெட்டிமேளம் அதிர, நண்பர்கள் வாழ்த்து கூற, இதே தளத்தில் இன்னொரு மண்டபத்தில் அவர்களுடைய திருமணம் நடந்தேறியது. சம்பிரதாயங்களை அனுசரித்து சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு
கட்டிய அந்த மாங்கல்யத்திற்கு உரிமை தர அவனே சில தினங்களில் மறுத்துவிட்டானே! எத்தகைய கொடுமையான மனமாற்றம்! பெருகி வந்த கண்ணீரில் தரைமீது போடப்பட்டிருந்த மாக்கோலம் மறைந்தது. அதற்கு பதில் அன்று பெங்களூரில் அவர்கள் வீட்டில் போர்க்கோலம் திரைப்படம் போல் விரிந்து கொண்டு வந்தது. மேலே நடக்க வேண்டியவைகளை பற்றி சிந்திக்க சகோதரிகள் இருவரும் தங்கள் கணவர்களுடன் அண்ணாவின் வீட்டில் குடியிருந்தனர். விமலாதான் தலைமை வகித்தாள். அதிர்ச்சியில் நடுங்கி விட்டிருந்தார் அண்ணா. அறைக்குள் முன்னும் பின்னும் செய்வது தெரியாது உலவிக் கொண்டிருந்தார். காயத்ரி மணி ஆதரவாக சகுந்தலா அருகில் நின்று கொண்டிருந்தாள். குற்றவாளி கூண்டில் நிற்காத குறை. குனிந்த தலையுடன் அவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் அவள் அரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். இது மாதிரி செய்கிறவன்களை கட்டி வச்சு நார் நாராக பின்னணும். அயோக்கிய ராஸ்கல்! என்ன நினச்சிக்கிட்டு இப்படி கம்முன்னு இருக்கானாம்? உண்மை நமக்கு தெரிய வேண்டாமா? இறைந்தாள் விமலா கோபத்துடன். அவனை மட்டும் குற்றம் சொல்லி பயன்? குத்தலாக பேசிய கணேசன் சகுந்தலாவை ஏளனமாக பார்த்து பெருமூச்செறிந்தார். இன்னும் என் புருஷன் வீட்டார் காதிலே நான் இதை போடலை. எத்தனை நாள் மூடி மறைக்க முடியும்? விஷயம் தெரிஞ்சப்போ எங்கள் வீட்டில் நடக்க போகிறது அமர்க்களத்தை நினைச்சாலே புலம்பினாள் ஷியாமளி. சிவசாம்பன் மட்டும் அடிக்கொரு தடவை முகத்தை மேல் துண்டால் துடைத்து கொண்டு தொண்டையை கனைத்துவிட்டு சும்மா இருந்தார். இப்படியே நின்றுகிட்டு இருந்தா என்ன செய்கிறதாக யோசனை? விமலா எரிந்து விழுந்த போதுதான் காயத்ரி பேசினாள். அண்ணாவும் நானும் சகுந்தலாவை அழைச்சிட்டு நேரே போக போகிறோம். இந்தாங்க உங்க வீட்டு நாட்டு பெண் என்று அவர்கள் வீட்டில் விட்டு வந்துட்டா என்ன செய்வாங்களாம் பார்க்கலாம். நீண்ட நேர விவாதத்திற்கு பின்பு அந்த தீர்மானமே சரியென்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் அவர்கள் இறங்கினார்கள். அவர்களுக்கு அங்கே சில உறவினர்கள் இருந்தார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு யாரையும் சந்திக்க மனதில் தெம்பில்லை. அங்கிருந்த ஒரு ஹோட்டலில் தங்கிக் கொண்டார்கள். குளித்து முடித்ததும் காலை ஆகாரத்தை அவசரமாக முடித்துக்கொண்டு அண்ணா தொலைபேசியில் வீட்டு எஜமானரான திருமலாச்சாரியை கூப்பிட்டார். சுருக்கமாக தாம் வந்திருக்கும் காரியத்தை தெரிவித்துவிட்டு, இன்னைக்கு முகூர்த்த நாள், உங்க நாட்டு பெண்ணை உங்க வீட்டில் கொண்டு வந்து விட வந்திருக்கிறோம் என்றார். மறுபக்கத்தில் பயங்கரமாக சிரிப்பது கேட்டது. அண்ணா நடுங்கி போய்விட்டார். பேஷ் பேஷ் என்று கூறிவிட்டு திருமலாச்சாரி போனை கீழே வைத்து விட்டார். அதன் அர்த்தம் அப்பொழுது அண்ணாவுக்கு புரியவில்லை. மேற்கொண்டு என்ன செய்வது என்று அவர்கள் மூவரும் கலந்து பேசி குழம்பிக் கொண்டிருந்த போது ஹோட்டல் பையன் வந்து கதவை தட்டினான். சகுந்தலா அம்மாவை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்கு என்று அழைத்தான். அவளுக்கு புரிந்துவிட்டது. வந்திருப்பவனை தனியே சந்திக்க அவள் மட்டும் ஹோட்டலின் பெரிய வரவேற்பறையை நோக்கி விரைந்தாள். ரிசப்ஷன் மேஜை அருகே பதற்றத்துடன் கையில் ஒரு பிரீஃப் கேஸுடன் கோவிந்தராஜன் நின்று கொண்டிருந்தான். அப்படி தோட்டத்தில் யாரும் காணாத இடத்தில் பேசலாமே என்று கையை காட்டிவிட்டு முன்னால் நகர்ந்தான். அவள் தொடர்ந்தாள். தோட்டத்திலே ஒரு பெரிய மரத்தடியில் கிடந்த சிமெண்ட் ஆசனத்தில் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவன் பெட்டியை திறந்து ஒரு கனமான கடித உரையை அவளிடம் நீட்டினான். என்ன இது? பதறிப்போனாள் அவள். இதில் 20,000 ரூபாய் இருக்கு. இதை உபயோகித்து நீ உன் பிராக்டிஸை ஆரம்பிக்கலாம். இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். ராஜன், நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. துக்கத்தை அடக்கி கொண்டு விட்டாள். இந்த கல்யாணத்தை பற்றி நீ அடியோட மறந்துடணும். அவ்வளவுதான். நான் மறந்துட்டேன். ஏதேதோ எண்ணி கோட்டை கட்டுவதில் லாபமில்லை. எங்கள் வீட்டு சம்பிரதாயத்துக்கு ஒத்துவராத விஷயம். ஓங்கி தலையில் கனமாக யாரோ தடியால் அடித்து விட்டது போன்ற அதிர்ச்சியில் ஒரு கணம் அவள் வாயடைத்து போனாள். உணர்வுகள் விழித்தபோது அவள் உடல் அவமானத்தில் குன்றி மூக்கும் முகமும் சிவந்து நெஞ்சு பதட்டத்தில் கொதித்தது. உங்க சம்பிரதாயத்துக்கு முன் என் பெண்மை மட்டமாக போய்விட்டது இல்லையா? உங்க கண்ணோட்டத்தில் நான் உயர்ந்த ரக கால்கள். வேடிக்கை. உன்னதமான ஒரு தொழிலுக்கு படித்திருந்தும் திறமை இருந்தும் தெரு மூலையில் வம்பு வழக்கு செய்யும் ஒரு மட்டமான மனிதனுடைய புத்தியா உங்களுக்கு? ச்சே, இப்படிப்பட்டவரை கணவனாக தேர்ந்தெடுத்தோமேன்னு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஆனால் விட்டு கொடுக்க போவதில்லை. சினம் பொங்க சீறிவிட்டு அவள் வேகமாக தன் அறையை நோக்கிச் சென்றாள். அவளை ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்ற மன்னி காயத்ரியை பார்த்ததும் அவளுக்கு பொங்கி கொண்டு வந்துவிட்டது. ஏமாந்துட்டேன் மன்னி, ஏமாந்துட்டேன். அவளை கட்டி கொன்று ஓவென்று கதறினாள். என்னம்மா நடந்தது? அண்ணாவும் மன்னியும் பதற அவள்
திக்கி திணறிக் கொண்டு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தைச் சொன்னபோது அதுவரை கலங்காத மன்னி கூட தேம்பி தேம்பி அழுதுவிட்டாளே! அந்த சம்பவத்தை அவள் எப்படித்தான் மறப்பாள்? மறுபடியும் அவர்கள் கூடி குழப்பத்துடன் பேசினார்கள். காயத்ரி ஒரே பிடியாக இருந்தாள். வீட்டுக்குப் பெரியவரான அந்த திருமலாச்சாரியை, சகுந்தலாவின் மதிப்புக்குரிய மாமனாரை நேரேயே பார்த்து பேசிவிட்டு வருவதுதான் சரியான முறை. டாக்ஸியிலிருந்து அவர்கள் இறங்கியபோது யாரோ மாடியிலிருந்து எட்டிப் பார்ப்பதை உணர்ந்தான். அழைப்பு மணி ஒலித்த சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. முதலாக அவள் தன் மாமனாரை நேரில் பார்த்தாள். வாட்டசாட்டமான தோற்றம், முகத்திலே மீசை, தொளதொளத்த ஜிப்பாவும் வேட்டியுமாக வீட்டிலே ஓய்வாக இருக்கும் கோலம். குப் குப் என்று புகை மண்டலத்தை எழுப்பியபடி பற்களிடையே கடித்து கொண்டிருந்த பைப்பை கையில் எடுத்துக்கொண்டார். இப்படி வாங்க. கையை காட்டியபடி விஸ்தாரமான முன்னறைக்குள் அவர்களை அழைத்துச் சென்றார். அப்பா என்று அவர் குரல் கொடுத்தபோது மாடியில் நின்று இறங்கி வந்தார் தாத்தா ஆதிவராகன். 12 திருமண் சாத்திய கோலத்தில் அந்த வீட்டு பூஜை அறையில் இருந்த பெருமாளே மனித வடிவில் வந்து விட்டது போன்ற பிரமிப்பை கொடுத்தார். கருணை வழிய அந்த முகத்தைக் கண்டதும் அவளுக்கு ஒரு சிறு தெம்பு. எத்தனை பெரியவர் வந்திருக்கிறார், கட்டாயம் நியாயம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. சகுந்தலா உட்காரவில்லை. மாமனாருக்கு மரியாதை அளிக்க நினைத்து சோஃபாவிற்கு பின்னால் நின்றாள். அண்ணாவும் மன்னியும் உட்கார்ந்து கொண்டனர். தொண்டையை கனைத்து கொண்டு அண்ணா தன் துணிவையெல்லாம் திரட்டிக்கொண்டு நடந்ததைச் சொன்னார். ஆனால் அவள் தாயாக இருக்கும் நிலையை வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை. கையில் பிடித்து கொண்டிருந்த குழாயை அருகில் இருந்த ஆஷ் ட்ரே மீது வைத்துவிட்டு திருமலாச்சாரி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். பீடிகை பலமாக இருந்தது. கல்யாணம் நடந்ததற்கு சாட்சி ஏதாவது உண்டா? ஒரு கேள்வியை தூக்கி போட்டார். சகுந்தலாவின் நெஞ்சு படபடத்தது. நா உலர்ந்து போயிற்று. சாட்சிகள் இருந்தார்கள், ஆனால் ஆளுக்கு ஒரு மூலையாக போய்விட்டார்களே. கூட டாக்டர் சிநேகிதர்கள் 4 பேர்கள் இருந்தார்களாம். சொல்லிவிட்டு அண்ணா தங்கை முகத்தை பார்த்தார். ஒருத்தி என் சிநேகிதி, என்னோட படித்தவள். மற்ற 3 அவருடைய சிநேகிதர்கள். மென்று விழுங்கினாள். அவர்களை கூப்பிட்டு கேட்டு விடலாமே. அவர்கள் எல்லோரும் வெளிநாட்டுக்கு போய்விட்டாங்க. அதனால் நல்ல கதை. சாட்சிகள் இல்லாமல், வீட்டு பெரியவர்களுக்கு தெரியாமல் கோவிலில் நடந்த கல்யாணம். இதை எப்படி ஒத்துக்க முடியும், நம்ப முடியும்? அங்கிருந்த மேஜை மீது ஓங்கி கைகளினால் ஆத்திரத்துடன் குத்தினார் திருமலாச்சாரி. காயத்ரிக்கும் கட்டுக்கொள்ள முடியவில்லை. உங்க பிள்ளை கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கு. அந்த முருகன் இந்த கல்யாணத்துக்கு சாட்சி. அவர் தன்னதில்தானே நடந்தது. இன்னும் என்ன வேணும்? அதட்டலாக கேட்டாள். அவர் கீழே இறங்கி வந்து சாட்சி சொல்வாரா? ஏளனமாக சிரித்தார் மாமனார். நீங்க பெரிய மனுஷா, இப்படி ஏடாகூடமா பேசக்கூடாது. தெய்வம் சட்டுன்னு இறங்கி வந்து சாட்சி சொல்லாது. ஆனால் சமயம் வரும்போது எது உண்மைன்னு நம்ம மனசாட்சியை தொட்டு பார்த்துக்க வச்சிரும். காயத்ரி படபடவென்று பேசினாள். கூட இருந்த சிநேகிதர்கள் இப்போ இங்கே இருந்தால் கட்டாயம் உண்மையை நிரூபிப்பாங்க. ஆனால் அவர்கள் 4 பேருமே வெளிநாட்டைச் சேர்ந்தவங்க. கல்யாணமானதும் அவரவர்கள் நாட்டுக்கு திரும்பி விட்டாங்க. 3 பேருடைய முகவரி எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தியுடைய விலாசத்தை நான் கொடுக்க முடியும். நீங்க வேணுமானா எழுதி கேட்டுக்கலாம். சகுந்தலா மெல்லிய குரலில் பதட்டமாக சொன்னாள். உன் சிநேகிதியாக்கும். அவள் சொல்வதே உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அந்த சமயம் மௌனமாக அமர்ந்திருந்த பெரியவர் இருமினார். திருமலை, பையனை கூப்பிடு. அவனையே இவர்கள் முன்னாடியே கேட்போம் என்றார். திருமலாச்சாரி எழுந்து உள்ளே சென்றார். சில வினாடிகளில் மகன் பின்தொடர அறைக்குள் வந்தார். கணவன் முகத்தை ஆவலுடன் பார்த்த சகுந்தலாவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. தெய்வம் போல் உட்கார்ந்திருக்கும் அந்த பெரியவர் முன்னிலையில் ராஜன் பொய்யா சொல்வார்? அவளுக்கு ஒரு சிறு துளி நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது. திருமலாச்சாரி மகனை கடுமையாக பார்த்தார். இந்த பெண்ணை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா? தெரியுமே, சென்னையிலே நாங்கள் 2 பேருமே ஒரே ஆஸ்பத்திரியில் வேலை செய்தோம். இவங்களும் ஒரு டாக்டர். அதை தவிர மகன் தந்தையை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தோள்களை அசட்டையாக குலுக்கினான். இந்த பெண்ணை விரும்பி கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு திருத்தணியில் நண்பர்கள் சாட்சியாக நீ கல்யாணம் செய்து கொண்டையாம். எனக்கு உண்மை தெரியணும், உருமினார் அவர். அப்படி அவங்க கனவு கண்டால் அதுக்கு நான் பொறுப்பாளியா? விரைப்பாக மகன் கேட்டுவிட்டு முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டான். பூமி பிளந்து கொண்டு ஒரு முடிவில்லாத பள்ளத்திலே விழுந்து விட்டதை போன்ற அதிர்ச்சியில் சகுந்தலா செயலற்று போனாள்.
நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு தன் மனக்கொதிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள். உங்க படிப்புக்கும் தொழிலுக்கும் திறமைக்கும் இந்த மாதிரி பொய் பொருத்தமாகவே இல்லையே. ராஜன், நீங்களா பேசுறீங்க? என்னை பார்த்து சொல்லுங்க. இந்த தாலியை உங்கள் கையால் கட்டவில்லையா? இந்த வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு வந்து குடுத்தனம் நடத்தலையா? நீங்க சொல்லாட்டா கூட நான் சொல்றதை இந்த பெரியவர் உங்க தாத்தா ஒப்புக்கொள்வார். துக்கத்தினால் திணறியபடி கண்கள் கலங்க ஆதிவராகனை பார்த்தாள். என்னம்மா சொல்ல போற? சொல்லு, கேட்கிறேன் என்றார் அவர் கனிவுடன். நீங்க வயசிலும் அறிவிலும் பெரியவர். உண்மை பொய் என்கிறதை பார்த்த அளவிலேயே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்க பேரனை நான் திருத்தணியில் கல்யாணம் பண்ணி கொண்டது உண்மை. உடனே இங்கே வந்து நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்ததும் உண்மை. என்னால் அதை நிரூபிக்க முடியும். மாடியிலே வலது பக்கத்திலே வராந்தாவை ஒட்டியிருக்கிறது படுக்கையறையைத்தான் நாங்கள் உபயோகித்தோம். அதிலே ஒரு பெரிய இரும்பு பீரோ இருக்கிறது. கொத்து சாவியில் உள்ள 3007 என்கிற நம்பர் கொண்ட சாவியில்தான் திறக்க முடியும். பீரோவுக்குள்ளே இருக்கிற கேபினெட்டில் என் மாமியார் ஒரு நெக்லஸை வைச்சிட்டு போயிருந்தார். வெளிநாட்டுக்கு போகிற அவசரத்திலே அந்த ஒரு நகையை பேங்க் லாக்கரில் வைக்க நேரமில்லாது போய்விட்டதாம். பவழத்தில் இலை போலவும் முத்தில் பூக்கள் போலவும் இழைத்து செய்யப்பட்ட நெக்லஸ். அதை உங்கள் பேரன் என் கழுத்தில் பூட்டி ஒரு நாள் இரவு சினிமாவுக்கு அழைச்சிட்டு போய் வந்தார். பூஜை அறையில் குத்து விளக்கின் அடியில் மகாலட்சுமி அச்சடிச்ச தங்க காசு ஒன்றை வச்சிருக்கீங்க. சமையலறை மேல் அலமாரி தட்டில் காரம் போட்ட பச்சை மிளகு ஊறுகாய் ஒரு பெரிய ஜாடியில் வேடு கட்டி வச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இங்கே நான் உங்க வீட்டு மருமகளாக குடித்தனம் பண்ணினேன் என்கிறதுக்கு சாட்சி இவைகள். போதுமா? கோபத்துடன் கேட்டாள். திருமலாச்சாரியின் முகம் கடுமையாகியது. ஷட்டப், போதும். இதெல்லாம் சொல்லிட்டா நீ என் மருமகளாகி விடுவியா? என் பிள்ளை ஒரு நாளும் எங்க வீட்டு சம்பிரதாயத்தை அழிக்கிறார் போல ஒரு காரியத்தையும் செய்திருக்க மாட்டான். அவனை எனக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் எந்த கோட்டிலும் செல்லாது, தெரியுமா? கண்ணில் பொறி பறக்க அதட்டினார். சுவாமி சன்னிதானத்திற்கு அஞ்சாத உங்க பிள்ளை சட்டத்துக்கும் அஞ்ச மாட்டாருன்னு தெரியும். ஆனா ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறேன். படிச்சிருந்தும் அறிவிருந்தும் இப்படி துணிஞ்சு பொய்யை சொல்லும் உங்க பிள்ளை மகா அதமன். இன்னைக்கு சாட்சி இல்லாததால் தட்டி கழிச்சு விட்டதாக நினைக்க வேண்டாம். மனசாட்சியை தட்டி கழிக்க முடியாத காலமும் வரும். அப்போ அவர் என் கண்ணீருக்கு பதில் சொல்லியாகணும். ஆத்திரத்தை அடக்க முடியாது சுட சுட சொன்னாள். வாங்கோ அண்ணா, நாம் போவோம் என்று அவள் கிளம்பினாள். படியை விட்டு இறங்கி தோட்டத்திற்குள் அவர்கள் நடந்தார்கள். பின்னால் பலத்த காலடி யோசை கேட்டது. சத்த இருமா குழந்த. பெரியவர் ஆதிவராகன் வேகமாக ஓட்டமும் நடையுமாக வந்தார். அவருக்கு மூச்சு வாங்கியது. குழந்த, மகாலட்சுமி ஆட்டம் இருக்க. கண்ணீர் விட்டு கொண்டு நீ போகிறத பார்த்தா என் வயிற்றை சங்கடம் பண்றது. நீ சொன்னதெல்லாம் உண்மையாம்மா? நடுங்கும் குரலில் கேட்டார். உண்மை விரைவில் விஸ்வரூபம் எடுக்கும். அப்போ புரிஞ்சுக்குவீங்க தாத்தா. எனக்கு இனிமேலே இங்கே ஒன்றும் வேண்டாம். பெரியவர் நீங்க. அந்த பெருமாளே எழுந்து வந்தது போல உங்க முகத்திலே ஒரு தெய்வீக கலையை நான் பார்க்கிறேன். உங்க வாயால் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பெரிய கஷ்டத்தை தாங்கிறதுக்கு பகவான் எனக்கு நிறைய தைரியம் கொடுக்கணும்னு உங்க மனசு நிறைஞ்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அது போதும் கூறிக்கொண்டே அவள் அவர் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தாள். தீர்காயுசுடன் நீ க்ஷேமம்மா, நன்றாக இருப்பிடியம்மா. ஆசீர்வதித்த கிழவர் கண்களை துடைத்து கொண்டார். அதுதான் கடைசியாக அவள் தன் கணவனை பார்த்தது. அதற்கு பின் அவன் யாரோ இவள் யாரோ என்ற வாழ்க்கை. மண்டபம் அதிரும்படி கெட்டி மேளம் முழங்கியதும் சகுந்தலா திடுக்குற்று நினைவுகள் நின்று விழித்து கொண்டாள். ரம்யாவின் கழுத்தில் தாலியை முடிந்து கொண்டிருந்தான் மணமகன். அண்ணா வைத்தியநாதன் மேல் துண்டினால் கண்களை துடைத்து கொண்டு தவிப்போடு நின்று கொண்டிருந்தார். அன்று பிற்பகல் பஸ்ஸை ஓட்டி கொண்டு வந்து விட்டார் டிரைவர். கல்யாண வீட்டவர்களுக்கு அதை பார்த்ததும் கட்டுக்கொள்ளாத மகிழ்ச்சி. வழியடிப்பு அநேகமாக ஒழுங்காகிவிடும் என்ற நல்ல செய்தியை சொல்லிவிட்டு டிரைவர் கல்யாண சாப்பாட்டிற்காக பின்கட்டிற்கு விரைந்தார். 3 நாட்களுக்கு மண்டபத்தையும் தங்கும் அறைகளையும் வாடகைக்கு எடுத்திருந்ததால் கவலை இருக்கவில்லை. இரவு சாப்பாடு, காலை காப்பி பலகாரத்துடன் கிளம்பிவிட வேண்டும். இல்லாவிட்டால் கட்டுப்படியாகாது என்று மாமா ராமபத்ரன் அண்ணாவிடம் கிசுகிசுத்தார். மறுநாள் காலை திருத்தணி ஆண்டவனுக்கு குடும்பத்தார் அனைவர் சார்பிலும் அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்யாண வீட்டார் அனைவரும் கோவிலில் கூடியிருந்தனர். அபிஷேகம், அர்ச்சனை எல்லாம் முடித்துக்கொண்டு கோவிலை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு
கீழ்வானத்தில் சூரியன் பளிச்சென்று புறப்பட்டு கடவுள் தரிசனத்திற்கு டாக்டர் கோவிந்தராஜனை கைப்பிடியாக தம்முடன் அழைத்து வந்திருந்தார். அபிஷேகம், ஆராதனை எல்லாம் முடியும் வரை அவனது கையை பிடித்து கொண்டு கார்த்திக் அவன் அருகே நின்று கொண்டிருந்தான். அம்மா எங்கே கூப்பிட்டு கோபிப்பாளோ என்ற அச்சத்தில் தாயார் பக்கமே திரும்பாது சமாளித்தாள். காலை வெயில் லேசாக பரவி கொண்டு வந்தது. திறந்த வெளியில் வந்து நின்றாள் சகுந்தலா. குதித்து கூத்தாடி கொண்டு ஆரோக்கியத்தின் வடிவாக ஓடி வந்த குழந்தை கார்த்திக்கை பார்த்து பெற்ற மனம் பூரித்தது. அந்த ஒரு பாக்கியத்தையும் துடைத்துவிட திட்டம் போட்டாளே அக்கா விமலா, நல்ல வேளை. அப்படி ஒரு தவறை அவள் செய்ய அந்த சின்ன உயிர் மட்டும் கூட துணையாக இல்லாவிட்டிருந்தால் அவளது வாழ்க்கை நீண்டதொரு பாலைவனமாக அல்லவா போய்விட்டிருக்கும். பெருமூச்சு விட்டபடி மீண்டும் ஒரு முறை மகனை ஆசையோடு பார்த்து கொண்டாள். பெங்களூரிலிருந்து அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதும் மறுபடியும் அண்ணா வீட்டில் குடும்பத்தினர் கூடினர். விமலா அக்கா மீண்டும் இனிமேலே என்ன செய்யறதுன்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போய் காதும் வைத்தாப்புல காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டா நம்ம மானம் பிழைக்கும். என்னக்கா சொல்கிறீங்க? திகைப்புடன் கேட்டால். நீயே ஒரு டாக்டர், புரியல போல நடிக்காத. மாதம் அதிகமாகிறதுக்கு முந்தி அழிச்சிட்டா உனக்கும் நல்லது, நாங்களும் நிம்மதியாக இருப்போம். உங்களையெல்லாம் போல நானும் கல்யாணம் ஆனவள் தான். இப்போ கர்ப்பமாக இருக்கேன். இதுக்கு நான் ஏன் அவர்கள் ஒப்புக்கொள்ளாத போது யாரை புருஷன் சொல்லிப்ப? புருஷன் இல்லாத பெண் பிள்ளையை பெற்று கொண்டு விட்டால் ஊர் சிரிக்கும். அதுவும் படித்த பெண் செய்கிற காரியமா இதுன்னு காரி துப்பும். நான் மாட்டேன், என் குழந்தையை அழிக்க மாட்டேன். அது ஒரு தப்பும் செய்யலை. எல்லோரையும் போல வாழ்கிற உரிமை என் குழந்தைக்கும் உண்டு. அப்படின்னா எங்கள் முன்னாடி வாயும் வயிறுமா நிற்காத. நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சொல்லியாத்தானே போகிறது. செய்கிற தப்பையும் செய்துவிட்டு வாயாடாதே. நீ இந்த ஊரிலே இருக்கக்கூடாது. எங்கேயாவது கண்காணாத இடத்தில் போய் பெற்றுக்கோ, வச்சு வளர்த்துக்கோ. எங்களுக்கு தங்கை இருக்கிறதே மறந்து தலைமுழுகிட்டு இருந்துடும். உன் நிலையில் நான் இருந்தால் பேசாமல் சமுத்திரத்தில் இறங்கி விடுவேன், கோபமாக கத்தினாள். பின்னர் காயத்ரியிடம் திரும்பி, மன்னி, இவளுக்கு ஏற்ப ஆடிக்கொண்டு இவ பண்ணுற தப்புக்கெல்லாம் ஒத்து பாடிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் யாரும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டோம் என்று வார்த்தைகளை வாரி வீசிவிட்டு தன் கணவனுடன் திரும்பிச் சென்றாள். அக்கா சொல்கிறத கேள், எங்கள் மூஞ்சில கரியே பூசாதே, சியாமளி மெல்லிய குரலில் கெஞ்சினாள். இரு சகோதரிகளும் பேசிய கடும் சொற்களை எல்லாம் கேட்டு குமுறி அழுது துடித்த போதுதான் அவளுக்கு சிநேகிதி நிம்மியின் நினைவு வந்தது. அவளுக்கு கடிதம் எழுதினாள். பின்னர் நாட்டை விட்டே கிளம்பிவிட்டாள். பம்பாய்க்கு புறப்படும் முன் கூட காயத்ரி மன்னி அவளிடம் மிகவும் கெஞ்சினாள். எதுக்காக நீ ஊரை விட்டு ஓடணும்? உனக்கு வரும் கஷ்டம், அவமானம் எல்லாத்திலும் எங்களுக்கும் பங்குண்டு. பயப்படாது. குழந்தை பிறந்ததும் ஒரு சமயம் அதன் முகத்தை பார்த்து உன் மாமனார் மனசை மாற்றிக்கலாம். நாம் ஏன் பயப்படும்? பல முறை வேண்டிக் கொண்டாள். சகுந்தலா ஒரே பிடிவாதமாக இருந்து விட்டாள். ஊருக்கு போவதை பற்றி சொல்லிக்கொள்ள போன போது விமலா முகம் கொடுத்து பேசவில்லை. பிடிவாதக்காரியான தங்கை மேல் அத்தனை சின்னவள் ஷியாமளி கதவை திறந்துவிட்டு பேச விரும்பாத உடனே மூடிக்கொண்டு உள்ளே போய்விட்டாள். தன் பொக்ககத்தாரிடம் அத்தனை பயம் அவளுக்கு. காயத்ரி மன்னி மட்டும் அவளுடன் பம்பாய் வரை வழியனுப்பிவிட வந்தாள். விமான நிலையத்தில் அவளிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பிய போது முகமெல்லாம் சிவக்க மன்னி எப்படி அழுதாள். என்னென்னவோ செய்ய ஆசை சகு, எங்களையெல்லாம் உதறிவிட்டு போற நீ. பரம்பரையாக நம்ம குடும்பத்திலே உபயோகித்தது. இதை வச்சுக்கோ. குழந்தை பிறந்ததும் கடுதாசி போடு. பேச முடியாது விக்கி. வெகு நேரம் சென்ற பின்னர் விமானம் நிதானமாக மேலே பறக்க தொடங்கிய பின்னர் அழுது சமாதானமடைந்த பின்னர் அவள் மெல்ல அந்த பொட்டலத்தை பிரித்தாள். பாட்டி காலம் தொட்டு அந்த வீட்டில் குழந்தைகளுக்கு பாலும் மருந்தும் புகட்ட உபயோகத்தில் இருந்த வெள்ளி பாலாடையும் ஒரு சிறு துண்டு கடிதமும் உள்ளே இந்த காலத்தில் அதிகம் உபயோகத்தில் இல்லாத பொருளாக இருந்தாலும் பாலாடை என்பது குழந்தை பாக்கியத்தின் ஒரு அறிகுறி. நல்லதொரு ஆண் குழந்தை பிறக்கட்டும், ஆசிகள் காயத்ரி. வெகுநேரம் அதை கையில் வைத்து கொண்டு காயத்ரி மன்னியை நினைத்து நெஞ்சுருகி வழியெல்லாம் அவள் நினைவாகவே இருந்தாள். இங்கேயா நிற்கிற? எல்லோரும் இறங்கி போயாச்சு. காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்சம் பஞ்சாமிர்தம் சாப்பிடு சொல்லிக்கொண்டே காயத்ரி எவர் சில்வர் டப்பாவிலிருந்து ஒரு கரண்டியில் அள்ளி பஞ்சாமிர்தத்தை அவரிடம் கொடுத்தாள். அவருக்கு கூட கொடுத்தேன், சாப்பிட்டார். எனக்கு அவர் முகத்தை பார்க்குறச்சே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சகு. சொல்கிறேன்னு நினைக்காத. அவர் கார்த்திகை தூக்கி கொண்டு நிற்கிறச்சே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சதுக்கு. அந்த வாய் எல்லாம் அப்படியே அவரை கொண்டு வைத்திருக்கான் கார்த்திக். விஷயம் தெரியாதவர்கள் கூட பார்த்தால் புரிஞ்சுக்குவார்கள். அப்பா பிள்ளைங்கிற ஜாட
அச்சடித்தது போல முடிக்காது கோவிந்தராஜன் வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். சக்கு, நீ கீழே இறங்கி போய்விட்டேன்னு சில படிகள் வரை இறங்கி தேடிட்டு வரேன். உன்னோடு கொஞ்சம் பேசணும் கூறிவிட்டு காயத்ரி பக்கம் பார்த்தான். அவள் புரிந்து கொண்டாள். சக்கு, நீ மெதுவா வா, அவசரம் இல்லை. நான் குழந்தையை அழைச்சிட்டு போய் அவனுக்கு காஃபி டிஃபன் கொடுக்குறேன். வேகமாக காலை இளஞ்சூரியனின் கதகதப்பு, சில்லென்று வீசிய காற்றின் குளுமை, கண்ணு கிட்டிய தூரம் வரை தெரிந்த பசுமை எல்லாம் கைப்பிடி சுவர் மீது உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தாள். கோவிந்தராஜன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் மௌனம். பின்னர் அவனே பேச ஆரம்பித்தான். உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுகிறது. பிறக்கும் முன்னாடியே அப்பா செத்து விட்டார்னு அந்த சின்ன குழந்தைக்கு வேற தவறா சொல்லி வச்சிருக்க. உன் மனசு என் வரைக்கும் அத்தனை கசந்து போச்சு. தகப்பன் பெயர் தெரியாத பிள்ளைன்னு அவமான சின்னமா அவனை வளரவிட மனமில்லை. கர்ப்பமா இருக்கையிலேயே தகப்பன் திடீர்னு செத்து போய்விட்டார்னு ஒரு கதையை நானே உருவாக்கி கொண்டேன். ஐயோ பாவம் என்று பார்க்கிறவர்கள் இறங்கும் விதவை கோலம் போட வேண்டி வந்தது. அதை தவிர வழி, அதற்கு வழி தேடத்தான் நான் உன்னை தேடிக்கொண்டு அலையா அலைஞ்சேன். சக்கு, நீ ஒரு வார்த்தை குழந்தையை பற்றி சொல்லியிருந்தால் நிலைமை மாறியிருக்கலாம் இல்லையா? நான் வேண்டாம், ஆனால் குழந்தை உங்களுக்கு வேண்டும். பரவாயில்லையே, ஆனால் குழந்தை உங்களிடது என்பதற்கு மனசை குத்தி நீ பழைய புண்ணை கிளறாதே. உன்னுடைய தூய்மையான அன்பை பற்றி எனக்கு தெரியும். அதற்கு மேல் சாட்சி வேணுமா? எங்கள் அப்பாவுடைய அந்த நடை, எங்கள் அம்மா கண்கள், என் தாத்தாவின் குறும்பு சிரிப்பு, எங்கள் குடும்பத்தையே உரிச்சு கொண்டு வச்சிருக்கான் கார்த்திக். அதுவே போதுமே. இப்படி தர்க்கம் செய்கிறதை விட்டுவிட்டு நான் சொல்றதை கேட்பியா? உன்னை கையெடுத்து கும்பிடு. கோவில் தளத்தில் நின்று கொண்டு மனிதரை கும்பிடுவது தப்பு. அவரை கும்பிடுங்க. சக்கு, கடந்து போனதையெல்லாம் நாம் மறந்து மறுபடியும் ஒன்றுபட்டு வாழணும்னு ஆசைப்படுகிறேன். என் தாத்தா இறந்து போனதிலிருந்து எனக்கு இந்த சிந்தனை தான். குழந்தை ஒருத்தன் நமக்கு இருக்கான்னு தெரியறதுக்கு முந்தையே நான் தீர்மானித்தது. உன் முகவரியை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு எத்தனை கடிதங்கள் போட்டேன். எல்லாத்தையும் பிரிக்காமல் பார்க்காமல் அப்படியே ஒட்டு மொத்தமாக நிரம்பிவிட்டாயே. நான் யாரோன்னு மனம் உறிஞ்சி பிரிஞ்ச பிறகு கடித தொடர்புகள் என்னத்துக்கு திருப்பி அனுப்பிவிட்டேன். கடிதங்களை படிச்சிருந்தா என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டிருப்பேன். என் மனசில் இரக்கம் வந்திருக்கும். இத்தனை கசப்பா பேச மாட்டேன். என் இரக்கம் உங்களுக்கு இப்போ தேவையா? உன் இரக்கம், உன் பரிவு, உன் அன்பு எல்லாம் தேவைங்கிறத நான் புரிஞ்சு கொண்டு ரொம்ப நாள் ஆகிறது. இப்போது நம்ம குழந்தை கார்த்திகை பார்த்த பிறகு அவனது மழலை அணைப்பின் சுகமெல்லாம் தேவைன்னு உடம்பு பதறது. சக்கு, இரத்த பாசத்திலே இந்த சில மணி நேரத்திலே நான் துடியா துடிக்கிறேன். இதுக்கு மேலே அவனை பார்த்து மெல்லியதாக முருவளித்தாள். நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க போல இருக்கு. முன்னை விட உடம்பு கூட கொஞ்சம் உப்பி இருக்கு. கண்களின் கீழே கருவளையங்கள். சிகரெட் அதிகம் புகைக்கிறீர்களா? இரக்கத்துடன் கேட்டாள். என் கவலைகளை மறக்க ஆரம்பித்த பழக்கம் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டது. அமைதி இல்லாத போதெல்லாம் சிகரெட் பிடிப்பது வழக்கம். பலமாக பிடித்து கொண்டு போக மறுக்கிறது. இதெல்லாம் உடம்புக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எடுத்து சொல்ல ஞாபகப்படுத்த நீதான் அருகில் இல்லையே சக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தானே தேடிக்கொண்டீங்க. கடந்து போனதை மறந்துட்டு சக்கு. அதுக்கெல்லாம் தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். என் மனசாட்சி என்னை சித்திரவதை பண்ணியதே போதும். இவ்வளவு தூரம் நீங்கள் பேசின பிறகு எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் போல் இருக்கு. கேட்கட்டுமா? தாராளமாக கேள் சக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இதே கடவுள் சன்னதியில் என்னை மனைவியை ஏற்றுக்கொண்டு விட்டு பெங்களூரில் என்மேல் அன்பை பொழிஞ்சி கொஞ்ச நாள் வாழ்க்கை நடத்திவிட்டு அப்பா தாத்தா முன்னால் அப்படி ஒரு பொய் சொன்னீங்களே, ஏன்? ஜெர்மனியிலிருந்து திரும்பி வந்ததும் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுத்து. உடனே ஊருக்கு வரும்படி அப்பா மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் ஊருக்கு பறந்தேன். அப்பா கிட்ட உண்மையை சொன்னேன். அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனக்கு வேறு ஒரு பணக்கார இடத்தில் பெண் பேசி முடித்து வைத்திருந்தார். அந்த கல்யாணத்தினால் எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து வர வாய்ப்பு இருந்தது. அப்பா விரைவில் ரிட்டையர் ஆக இருந்தார். உடனே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க அவர் அதற்கு ஏராளமான பணம் தேவை. அந்த கல்யாணம்தான் அதற்கு வழி. ஆகவே நம் கல்யாணத்துக்கு மறுத்து விட்டார். அம்மா ரொம்ப நோயாக படுத்திருந்தாங்க. எங்கள் சம்பிரதாயங்களில் அம்மாவுக்கு பற்று. இந்த கல்யாணம் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்து உயிரை குடித்துவிடும்னு அப்பா மறைத்து விட்டார். இதையெல்லாம் மீறி நான் உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கலாம்.
பணம், பதவி, அப்பா, அம்மா இந்த கட்டுகளை மீற முடியாத கோழை நான். எனக்கு காதலிக்கவும் கல்யாணம் செய்து கொள்ளவும் உரிமை இல்லைதான். உணர்ச்சி வசத்திலே துணிந்து விட்டேன். தொடர்ந்து சமாளிக்க தைரியம் பணம் கொடுத்து என் உரிமையை விலைக்கு வாங்க பேரம் செய்தீங்களே, அதுவும் அப்பாவின் யோசனையோ? ஆமாம், நீ எங்கேயாவது கோர்ட் வம்பு வழக்குன்னு கிளம்பி விடுவாயோன்னு என் மாமனாருக்கு என்னை பற்றி ரொம்ப மட்டமான அபிப்பிராயம் இல்லையா? அவள் வேதனையோடு சிரித்தாள். சகு, தெய்வ சந்நிதானத்திலே உன் கழுத்திலே தாலியை கட்டிட்டு இல்லைன்னு பொய் சொன்னதுக்கு அனுபவிச்சிட்டேன். அப்பா அந்த வரனை நிச்சயம் பண்ணி விரைவாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்த சமயம் நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் அம்மா செத்து போயிட்டாங்க. அப்பா மனசுடைஞ்சு இந்த கல்யாணம் நின்று விட்டது. அதற்கப்புறம் வேறு ஒரு பணக்கார இடத்தில் அப்பா பெண் பார்த்து முடிவு செய்தார். பத்திரிகை அடிக்க போன சமயம் நடு ரோட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து போய்விட்டார். அதற்கு பின் தாத்தா பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். என்னவோ சாபம் போல நிச்சயத்த கல்யாணமெல்லாம் தடைபட்டு போச்சு. தாத்தாவும் முடிவில் உடம்புக்கு முடியாமல் படுத்து விட்டார். அவர் இறந்து போனதற்கு 2 நாளைக்கு முன் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு கேட்டார். ராஜன், நிஜத்தை சொல்லு. மகாலட்சுமி போல இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொண்டது உண்மைதானேடா? நீயும் அப்பாவும் சேர்ந்து சதி பண்ணியிருக்கிறத நான் புரிஞ்சு கொண்டு விட்டேன். கோடி படுக்கை அறையை தலையணை அடியிலே ஒரு புடவையும் ரவிக்கையும் இருந்தது. நீ அந்த பெண்ணோட இந்த வீட்டிலே கணவனும் மனைவியுமா குடுத்தனம் பண்ணியிருக்க, உண்டா இல்லையா? உண்மைதான் தாத்தா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவுக்கு பயந்து அவர் சம்பிரதாயங்களுக்கு பழுது வரக்கூடாதுன்னு கோழையாகி கைவிட்டு விட்டேன். பொய் சொல்லி தட்டி கழித்துட்டேன் என்று ஒப்புக்கொண்டேன். தாத்தா கோபத்துடன் சிரித்தார். உன் அப்பனுடைய ஆசார பழக்க வழக்கங்களை பற்றி என்கிட்ட பேசாதே. சதா குடிச்சு கொண்டு கண்டதை சாப்பிட்டு தாறுமாறாக வாழ்கிறவன். பெரிய சம்பிரதாயத்தை கண்டுட்டான். இப்போ சொல்கிறேன் கேள், புத்தியோடு பிடிச்சிக்கோ. என்னை விட ஆசார அனுஷ்டானங்கள் பார்க்கிறவா இந்த வீட்டில் கிடையாது. அவள் யாரா இருந்தால் என்ன? மனம் ஒப்பி நீ கல்யாணம் செய்து கொண்ட பின் அவள் நம் வீட்டு மகாலட்சுமிடா. என் பேச்சை கேள். அவள் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவளுக்கு இனியாகிலும் உன்னோட வாழ்க்கையை கொடு. நீ செய்த பாவத்துக்கு இதுதான் பிராயச்சித்தம். இல்லாவிட்டா நம்ம குடும்பமே அடியோடு அழிஞ்சு போயிடும். தாத்தா என்னிடம் பேசவில்லை, போய்விட்டார். அப்போதான் எனக்கு புத்தி வந்தது. நீ நாட்டை விட்டே வெளியேறி விட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன் முகவரி சுலபத்தில் கிடைக்கலை. எதேச்சையாக ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருந்த ஒரு இந்திய தம்பதிகளை ரயிலில் சந்தித்தேன். உன்னை அதிகம் பரிச்சயமில்லை, ஆனால் முகவரி தெரியும்னு சொல்லி நீ வேலை செய்யும் ஆஸ்பத்திரி விலாசம் இதெல்லாம் கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கு. பெருமூச்சு விட்டாள் சகுந்தலா. என் சிநேகிதனை விட்டு கல்யாணத்துக்காக இங்கே வந்தேன். சென்னைக்கு ஒரு பயணம், வேலை நிமித்தமாக போக உத்தேசித்து ஒரு இரவு இங்கே தங்கினேன். வழியடைப்புன்னு கேள்விப்பட்டு மேலே நகரங்கேயே தங்கிவிட்டேன். ஒரு வழியில் அதுவும் நன்மையாக விட்டது. நாம் கல்யாணம் செய்து கொண்ட இதே ஸ்தலத்தில் நாம் மீண்டும் சந்தித்து மனம் விட்டு பேசி ஒன்றுபடணும்னு ஆண்டவன் அருள், அவ்வளவுதான். அவன் குரல் தழதழத்தது. பளிச்சென்று வெயில் வீசத் தொடங்கியது. காற்றின் சிலுசிலுப்பு குறைந்தது. பாதை வழியே ஓடிக்கொண்ட வாகனங்களை பார்த்ததும் அவளுக்கு நேரத்தின் நினைவு ஏற்பட்டது. ராஜன், நீங்க யாருன்னு கார்த்திக்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? கவலையுடன் கேட்டாள். உன் உத்தரவில்லாமல் நான் எந்த உரிமையும் எடுத்துக்க விரும்பல. உன் வாயால் நீ என்னை யாருன்னு குழந்தைக்கு அறிமுகப்படுத்தணும். அவன் அப்பான்னு வாய் நிறைய அழைக்கணும்னு ஆசைப்படுறேன். சகு, மறுபடியும் உன்னோடு வாழ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அவ்வளவுதான் நான் கேட்டுக்கொள்கிறது. துயரத்திலே அவன் குரல் தடைப்பட்டது. பசிக்கலையா உங்களுக்கு? வாங்க, காபி சாப்பிட போவோம் அழைத்தாள் அவள். தயவு செய்து காரில் ஏறிக்கொள், நாம் போகலாம் என்றான் அவன். அவள் மறுப்பு சொல்லவில்லை, ஏறிக்கொண்டாள். மெல்ல காரை ஓட்டி கொண்டு போன அவன் சொன்னான், எனக்கு அந்த இன்பமான நாட்கள் இப்போ நினைவுக்கு வர்றது. காரில் உன்னை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு போய் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக பேசுவோமே, அதெல்லாம் நினைவுக்கு வர்றது. எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் கடந்து போன நாட்களை காசு கொடுத்து யாருமே வாங்க முடியாது இல்லையா? அவள் பேசவில்லை. போல போலவென்று கண்களில் இருந்து உதிர்ந்த கண்ணீரை அவள் சட்டென்று துடைத்து கொண்டாள்.